நமஸ்காரம். நல்லவர்களில் பல வகைப்பட்டவர் உண்டு. ஞானிகள், பக்தர்கள் அவரவருக்கு தெரிந்த வரையில் ஞானத்தை வளர்த்துக் கொள்வார்கள், பக்தி செய்வார்கள். பக்தி என்று சொன்னாலே அதிலே பல வகை. பகவானுடைய குணங்களை காதார கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள், அல்லது வாயார பாடிக்கொண்டே இருப்பவர்கள், அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்து கொண்டே இருப்பவர்கள், இப்படி எத்தனையோ வகைப்பட்டவர்கள். பாகவத புராணத்தில் ஓரிடத்தில் எப்படியாக இருப்பினும் பகவானோட நெருக்கமாய் ஆழமாய் தொடர்பு கொண்டால் முக்தி பெறலாம்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதில் ஒரு வியப்பு, எதிரியாக இருந்து கம்சன் ஆழமாக தொடர்பு கொண்டான், அவனுக்கும் பிற்காலத்தில் முக்தி கிட்டி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பெருமானை தொழுதவர்கள் பல வகைப்பட்டவர்கள் என்றால் எதிர்த்தவர்கள் பல வகைப்பட்டவர்கள். முதல் யுகம் கிருதயுகம். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் எதிர்த்தான். அவர்கள் நேரே பகவானை எதிர்த்தார்கள். எங்கே அவன் வா என்று போருக்கே வந்தனர். அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் நேர்மையாவது இருந்தது. நியாயம் இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றும் மறைந்து போகவில்லை, பயந்து போகவில்லை. இது கிருதயுகம். அடுத்த யுகம் திரேதா யுகத்தில் ராவணன் செய்தது கோழைத்தனமான செயல். ரெண்டு குற்றம். ஒன்று, ஏமாற்றி சீதையை தூக்கி வந்தது. இரண்டாவது, ராமனிடத்தில் அபச்சாரப்படாமல் சீதையிடத்தில் பட்டது. இவர் எதிர்க்க வேண்டுமானால் ராமனை எதிர்த்திருக்க வேண்டும், அதில்லை. அதனால் ஒரு அரசனுக்குண்டான செயலை அவன் செய்யவில்லை. மிகவும் கோழைத்தனமான செயல். இதை காட்டிலும் ஹிரண்யகசிபுவே தேவலைன்னு சொல்ல வேண்டும். மூணாவது, துவாபர யுகம். கம்சன் எதிர்த்தான். அவன் மற்ற பேரை எதிர்க்கவில்லை, ராவணனை போல யாரையும் தூக்கி வரவில்லை. ஆனால் தான் நேரே சென்று கண்ணனோடு சண்டை செய்யாமல் பூதனை, சகடாசுரன், திருணாவர்த்தாசுரன், அகாசுரன், அரிஷ்டாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், இத போன்ற யாரையோ அனுப்பி வைத்தான். இந்த தான் போகாமல் மற்ற பேரை அனுப்புவது, அது ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன் யாரிடத்திலுமே அந்த குற்றம் இல்லை. அவர்களெல்லாம் நேரே எதிர்த்தனர். என்ன ராவணனிடத்தில் குற்றம்? மறைந்திருந்து தூக்கி வந்தான், ஏமாற்றி தூக்கி வந்தான். ஆனால் கம்சன் இத்தனை பேரை அனுப்பி அவர்களெல்லாம் இறந்து போக, கடைசியில் தான் ஏமாற்றி ஒரு வில் யாகம் பண்ணுவதாக இருக்கிறேன், கண்ணா அழைத்து வா என்று நான் தானே மாமான்னு சொல்லிக் கொண்டு கூப்பிட்டு அனுப்பினான். அக்ரூரர் போய் அழைத்தார். கண்ணன் நேரே வந்தார், கம்சனை முடித்து விட்டார். அடுத்தது சிசுபாலன். அதே துவாபர யுகம். பலமுறை குற்றம் செய்தான். ஆனா கண்ணனிடத்தில் தான் எதிர்த்தான். அவனும் மற்ற யாரையும், கண்ணனுக்கு வேண்டியவர்களை துன்புறுத்தவில்லை. துரியோதனன், அவன் கண்ணனை எதிர்க்கவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை. உன்னோடு எனக்கு என்ன இருக்கிறது என்றுதான் கூறினான். ஆனால் பகவானுக்கு உயிரான பாண்டவர்களை சிறு பிராயம் முதலே அழிக்க பார்த்தான். அதுவும் தவறான முறையில் அழிக்க பார்த்தான். தன்னிடத்தில் அபச்சாரப்படுபவர்களை விட தன் அடியவர்களிடத்தில் பட்டால் கண்ணனுக்கு கோபம் அதிகம். இது துவாபர யுகத்தில் நடந்தது. கலியுகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானை எதிர்ப்பதும் இல்லை, சண்டைக்கு போகும் சக்தியும் கிடையாது. நாம் ஒன்னும் தவம் புரிந்து
சக்தி வாங்கி வைத்திருக்கவில்லை, வரங்கள் இல்லை, எதுவும் இல்லை. நாம் செய்யும் ஒரே தப்பு, அவனை மறந்தே விடுகிறோம். வேலைகளில் மூழ்கி, குடும்பத்தில் மூழ்கி, அவரை பற்றி நினைத்தால் என்றா பக்தி செய்யவா எதிர்க்கவான்னு பார்க்க அவர் ஞாபகமே வருவதில்லை. அப்படியேதானும் இருந்தால் கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டு மறந்தே போய்விடுவோம். இது மொத்தமே வேற மாதிரியான எதிர்ப்பு. எந்த அபச்சாரமும் இல்லை, யாரிடத்திலும் சண்டை இல்லை, பகவான் அவதரிக்கவும் வேண்டாம், எதுவும் இல்லை. நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் தானே. இப்படி இருக்க வேண்டுமா, அல்லது நெருக்கமாக அவரோட ஆழமான பக்தியோடு இருக்க வேண்டுமா? அதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எல்லாமாவது எதிர்த்தனர், நான் அதை சரின்னு சொல்ல வரவில்லை. நாம் எதிர்த்தால் கூட தேவலைன்னு நான் சொல்ல வரவில்லை. மறந்தே போய் விடுகிறோமே, வேற எதிலையோ ஈடுபட்டு விடுகிறோமே, அதை மாற்றலாம். இந்த கலியுகத்திலும் அந்த யுகங்களை காட்டிலும் பகவானுக்கு பக்தர்கள் உளர் என்று சொல்லலாமே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.